நான் ஸ்போர்ட்ஸ் மேன். அண்ணன் நம்பர் 1, நடிகர் இல்ல, இண்டஸ்ட்ரியோட நம்பர் 1. நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிச்சாங்க. எதுக்குன்னா பிரபலம் ஆகணும். பிரபலம் ஆன போது அரசியலுக்கு வரணும். அரசியல் ஆனவன துணை முதலமைச்சர் ஆயிடணும். அவ்வளவுதான். இங்க 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 உண்மையா இருந்து நம்பர் 1 இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு உழைப்பு வேணும், அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வேணும். இங்க மக்கள் ஆதரவு இல்லாம யாராலையும் நம்பர் 1 ஆக முடியாது. நீங்க எந்த விதமான ராஜாங்கத்தை உருவாக்கலாம், நீங்கள் எந்த விதமான மன்னராட்சியை உருவாக்கலாம். 1917 ரஷ்ய புரட்சி, 1789 பிரெஞ்சு புரட்சி, இந்த புரட்சியை படியுங்கள். இந்த மன்னராட்சி அதிகாரத்தை யூஸ் பண்றது, எங்க கட்சிக்காரங்க மேல எஃப்ஐஆர் போடுறது, சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார், சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார். சிறைகளை பார்த்து பயப்படுவர்கள் நாங்கள் சிறையும் செல்வோம், சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம். அடுத்த 62 வாரங்கள் நாம் தான் எதிர்க்கட்சி தலைவர், நம் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். தயாராவோம். நீங்கள் எதையும் செய்யுங்கள். எத்தனை போலீஸ் சொன்னா பண்ணுவாங்க. நம்ம தலைவர் விகடன் மேடல சொன்னார், உங்களுடைய கூட்டணி அரித்மாட்டிக்ஸ், உங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி, இதெல்லாம் உடையும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2011 இதேதான் யோசிச்சாங்க. திமுக 30%, காங்கிரஸ் 10%, 40%, அதோட சேர்ந்து பிஎம்கே 8%, விசிகே எல்லாம் சேர்ந்து 55% வர சொன்னாங்க. ஆனா 203 தொகுதிகளில் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா மேடம் ஜெயிச்சாங்க. எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியல. சோ தமிழக மக்களுக்கு தெரியும் ஆட்சியோட பிரச்சனை என்ன. 36% ஈபி விலை ஏத்தி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல. நீங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பத்துமா? 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் புடிங்கிட்டீங்க மக்கள் கிட்ட. இதையெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில். அவருடைய பயணம், அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை 1967 அண்ணா ஏற்படுத்தியது போல, 1977 எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில்.